திமுக அமைச்சரால் அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு 300 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் திருப்பூர் வடக்கு மேட்டுப்பாளையம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டவர் தமிழகத்தில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் கலாச்சாரத்தால் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கஞ்சா விற்பனையை தடுக்கப்படும் என்று அறிவித்த டிஜிபி அவரை செய்யாமல் ஓய்வு பெற்றுவிட்டதாக விமர்சித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு ஒரு அமைச்சருடைய செல்வாக்கை பயன்படுத்தி வாடகைக்கு செட் ஆஃப் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த வாடகை மிக மிக உயர்வு. அதுக்கு புதிய செட் ஆஃப் பாக்ஸ் வாங்கியே கொடுத்துடலாம். ஆக இதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குது. சுமார் 300 கோடி இந்த கேபிள் டிவி நிறுவனத்திற்கு நஷ்டம் ஏற்படும் தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தா. ஆக இந்த திமுக குடும்பம் இந்த கேபிள் டிவி நடத்துகின்ற காரணத்தினால அவர்கள் இந்த அரசு கேபிள் டிவியை முடக்க வேண்டும். அதற்காக இப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து திருப்பூர் தெற்கு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 முறை வெளிநாடு சென்று வந்தது எந்த பயனும் இல்லை என்று தெரிவித்தார். அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூர் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் வெளிநாடு செல்லும் மு.க.ஸ்டாலினால் திருப்பூருக்காக பிரதமரை சந்திக்க முடியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இன்னைக்கு வெளிநாடு போயிருக்கிறார். 5 முறை வெளிநாடு போயிட்டார். 5 முறை வெளிநாடு போய் என்ன முதலீட்டு ஈர்த்து வந்திருக்கிறீங்க? பெருசா எதுவும் இல்ல. எல்லாம் ஏற்ற அளவுல தான் இருக்குது. அதனால மக்களுக்கு எந்த பயனும் இல்ல. இன்றைக்கு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் 50% வரி விதித்திட்டார். இங்கு இருக்கின்ற பனியன் உற்பத்தி பின்னலாடை தொழில் இந்த பனியனுடைய உற்பத்தி 50% குறைந்து போய்விட்டது. இதற்கு என்ன காரணம்? அமெரிக்காவிலே வரி விதிப்பு. அதற்கு ஏதாவது இந்த மாநில அரசு இன்றைய முதலமைச்சர் அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? இல்ல. வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு இருப்பதாக ஒரு செய்தியை சொல்லி அங்க உல்லாசமா இருந்துதான் இன்றைக்கு நிலைமை. பிரச்சனையை அரசாங்கத்தின் மூலமாக எப்படி சரி செய்யறது அப்படின்னு கேட்டு மத்திய அரசோட தொடர்பு கொண்டு இந்த தொழில் சரிவில் இருந்து மீட்டெடுத்திருந்தா நல்ல முதலமைச்சர். நேற்றைய பரப்புரையின் இறுதியாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் எம்ஜிஆர் சாலையில் மக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் வறுமையின் கொடுமை காரணமாக ஏழை மக்கள் கிட்னியை விற்பனை செய்யும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக விமர்சித்தார். தமிழகம் இன்று பல துறைகளில் முன்னேறியிருப்பதற்கு அதிமுக அரசுதான் காரணம் என்றும், ஆனால் தற்போது ஆட்சியில் உள்ள திமுக வரிகளை உயர்த்தி மக்களை வாட்டி வதைத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். காரணமாக இந்த கிட்டி விற்கின்ற அவலநிலை இந்த ஆட்சியில் வந்திருக்குது. மக்கள் வறுமையிலே வாடுகின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? உறுப்பு திருடுற அரசாங்கம் தொடர வேண்டுமா? நாட்டில் ஏதோ திருடி கடைசியில் உறுப்பு திருட வந்துட்டாங்க. எல்லாம் திருடிட்டாங்க. திருடுறதுக்கு எதுவுமே இல்லை. இனிமேல் மக்களுடைய உறுப்பு தான் இந்த ஆட்சியாளர் திருடி ஆகும். அது மட்டும் இல்ல, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வறுமையின் காரணமா ஒரு பெண் கிட்னியை வழங்குவதா ஏதோ ரேட் பேசி முறைகேடா மருத்துவமனைகள்லாம் அந்த கிட்னியை டிரான்ஸ்பர் பண்றதுக்காக பார்த்தாங்க. ஆனா கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. இவ்வளவு கொடுமை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்ல.